வணக்கம். விஜய் விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு அரசியல்ல, அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை ஆயிப்போச்சு. அதுவும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் திமுக மற்றும் இல்லாம பாஜக, அதிமுக எல்லா கட்சிகளும் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கலாம், இப்படிதான் பதட்டத்திலே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் துணிச்சலா இங்க நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்றதெல்லாம் கான்பிடன்ட்னா, நாங்க ஆட்சியில இருக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம், அதனால நாங்க 200ல ஜெயிப்போம்னு சொல்றதுல எப்படி இருமாப்பாவோம். நாங்க உங்களை பார்த்து யாரா இருந்தாலும் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க நாங்க அடுத்து ஆட்சியை பிடிக்க போறோம்ன்றாங்க. அவங்க பேசுறதுலாம் நாங்க இருமாப்புன்னு சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. நல்ல விஷயம்தான். அவர் அது மட்டுமா சொன்னாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சவங்க யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க யாரும் தனித்து தான் போட்டியில போறோம், நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர யாருக்கும் கூட்டணிக்கு அழைப்பு பகிரங்கமா விட்டது கிடையாது. அதுவும் இல்லாம ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கும் அப்படின்றதையும் சொன்னது கிடையாது. இவ்வளவு வியாக்கான பேசக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள், நீங்க ஆட்சியில தான் இருக்கீங்க, உங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதிகாரத்துல பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பல வருஷமா. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், நாங்க ஒரு காலத்துல ஆட்சி செஞ்சோம் இந்த மாநிலத்தையே, எங்களால ஆட்சி கட்டல்ல ஏறி உட்கார முடியல அப்படின்னா அதிகாரத்துல பங்காது எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத செல்வ பெருந்தகை பதவியேற்ற புதுசுலேயே பேசினாரு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா எங்களுடைய கொள்கையாவே இருக்கு, ஆட்சி அதிகாரத்துல எங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் மட்டும் இல்லாம அதுல சேர்ந்த ஆதரவு அர்ஜுனு, விலகி போன ஆதவ அர்ஜுனு, அதுக்கப்புறம் இப்ப வன்னி அரசு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் நீங்க உங்க கூட்டணியில, அவங்களுடைய கூட்டணியில தான் இது வெற்றி கூட்டணி, இது ஜனநாயக கூட்டணியில பேசுறீங்களா? ஜனநாயக முறைப்படி அவங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்க வேண்டியது தானே? அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் உங்ககிட்ட பதிலே கிடையாது. ஆனா எதுக்கெல்லாம் நீங்க முட்டு கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. முக்கியமா இதுல திமுகவுல பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் குறித்து வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே 3ஆம் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட இருந்து, அமைச்சர்கள் கிட்ட இருந்து தான் வருமே தவிர துணை முதல்வர்கிட்ட இருந்தோ முதல்வர்கிட்ட இருந்து வரவே வராது. அவர்கிட்ட போயிட்டு என்னங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு, நான் சினிமா செய்திகள்லாம் பாக்குறதுலன்ட்டு விளையாட்டா சொல்லிட்டு போறப்பல, விளையாட்டுத்துறை அமைச்சர்ல அப்படிதான் விளையாட்டா இருப்பாரு. அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கூடாது. ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அரசியல் அப்படின்னா, மாமன்னன் ஒரு படம் இவங்க பொருளை எடுத்து இவரே போட்டிருப்பாங்க நம்ம டைரக்டர், அதுவே தெரியாம அந்த படத்துல இவரே நடிச்சு, இவரே ப்ரொடியூஸ் பண்ணி, இவரே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எல்லாமே நடந்திருக்கும். ஆனா நம்ம எதிரியை தாண்டா இங்க போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க, நம்மள வேற மாதிரி காட்டுறாங்கடா அப்படின்றதே புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனநிலை தான் உதயண்ணா இருக்காரு. இவங்கெல்லாம் பேசுவாங்க, அமித்ஷாவுடைய பேரை சொல்றதுக்கு கூட பயப்படுறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்கல்ல. விஜய் அவருடைய பேரை சொல்றதுக்கு இவங்க ஏன் இவ்வளவு பதறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா எங்க பேசினாலும் நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத பொத்தாம்பதான் பேசுறாங்களே தவிர நடிகர் விஜய்ன்ற ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட வரவே மாட்டேங்குது. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க பயப்படல, நாங்க தைரியமா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூத்து தான் இதெல்லாம். சோ இதை தாண்டி இன்னைக்கு வன்னி அரசு பேசியிருக்காரு. இதே தான் ஆதவ அர்ஜுனாவும் சொன்னான். அன்னைக்கும் இதே திருமாவளவன் அவர்கள் இதே தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆதவ அர்ஜுனு, எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் எண்ணிக்கையில தேவைப்படுது, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும், எங்க திருமாவளவன் தலைவர் அவர்கள் துணை முதல்வர் ஆகக்கூடாதா, அவருக்கு அந்த திறமை இல்லையா, அந்த ஒரு வலு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருப்பாரு. இதேதான் திருமாவளவன் அப்ப என்ன சொன்னாங்க, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, இங்க கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு அப்படின்றது பேசியிருந்தாரு. நம்ம எல்லாருமே அதை பார்த்திருந்தோம். ஆனா இன்னைக்கு வன்னி அரசு எங்களுக்கு 25 சீட்டுகள் குறையாம நாங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதே தான் என் ஆதவ அர்ஜுன் போன வர சொன்னா, அதாவது நல்ல கருத்தா இருந்தாலும் அதை நாங்களா சொல்லணும், புதுசா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி ஒரு காமெடி வரும். பிச்சைக்காரன் சோறு கேட்பான், அவன் பொண்ணாட்டி சோறு இல்லைன்னு சொல்லும். நீ எப்படி சோறு இல்லைன்னு சொல்லலாம், நான் தான் இந்த வீட்டுக்கு தலைக்கட்டு, நான் தான் சொல்லுவேன், டேய் சோறுல போடா அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி அவன் எப்படி கேட்கலாம், அதை நான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு பத்தி வெளியே விட்டுக்கிட்டு இவர் இப்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் அதே மாதிரி பதில் சொல்றாரு. இதுக்காக வன்னி அரசை நீங்க கட்சியை விட்டு தூக்கிடுவாரா அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அது திருமாவளவனுக்கே வலிச்சோம். இன்னைக்கு நாங்க திமுக கூட்டணில தான் இருக்கோம், கூட்டணில தான் இருக்கோம்னு சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருக்க திருமாவளவன் அவர்கள் ஒரு வருஷம் கழிச்சு மக்கள் நலனுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலுக்காக, அவங்களுடைய அதிகாரத்துக்காக நாங்க திமுக கூட்டணியை விட்டு விலகுறோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது நடக்காது அப்படின்றத யாராலையுமே உறுதியா சொல்ல முடியாது. அரசியல்ல எதுவுமே சாத்தியம்தான். சோ இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் NKR.